ஹாய்மா வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸசைஸ் 8.2ல ஃபஸ்ட்டு சம்மு. கீழ்காணும் விகிதங்களை திசை கொசைன்களாக கொண்டு ஒரு வெக்டர் அமையுமா என சரிபார்க்க. இது திசை கொசைன்கள். திசை கொசைன்கள் சொன்னால் எக்ஸ் பை ஆர், ஒய் பை ஆர், இசட் பை ஆர். இந்த திசை கொசைன்களை இந்த திசை, அதாவது விகிதங்கள்னா பை, விகிதமான சமயம் சொல்லுவோம். பைனானது வகுத்தல். பையன் இருந்தாவே அது பேர் விகிதம் சொல்லுவோம். அப்போ இந்த விகிதங்களை திசை கொசைன்களாக கொண்ட ஒரு வெக்டர் அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன கண்டிஷன்னா, இந்த மூணுத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினா ஆன்சர் 1 வரணும். வந்துச்சுன்னா அது வெக்டர் அமையும், வரலன்னா அமையாது. போட்டுடலாமா? ஸோ இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸ்கொயர், த ஹோல் ஸ்கொயர், த ஹோல் ஸ்கொயர், த ஹோல் ஸ்கொயர் ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் கூட்டிக்கலாம். நடுவில் வகுத்தல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கொயரானது 1க்கு சொந்தம், 5க்கு சொந்தம். 1 ஸ்கொயர் 1, 5 ஸ்கொயர் 25 ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9, 5 ஸ்கொயர் 25 ப்ளஸ் 4 ஸ்கொயர் 16 பை 5 ஸ்கொயர் 25 ஈக்குவல் டு பின்னையன் பின்னையன் பின்னையன். நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்குது. எத்தனை முறை 25 வந்தாலும் ஒரே முறை போடணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஏன்னா நடுவில் ப்ளஸ் இருக்குது. 9 1 10, 10 10 20, 20 6 26, நாட் ஈக்குவல் டு 1. அதனால் என்ன பண்ண முடியாது சாமி? ஃபஸ்ட்டு ஒன்று வெக்டராக வெக்டர் அமையுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமையாது. ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் அமையாது. ஓகே சாமி. செகண்ட் ஒன் பாருங்கள். அப்போ இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கலாம், இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கலாம், இந்த ஹோல் ஸ்கொயர் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? கூட்டணும். ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் 1, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 த ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். வெறும் 2 மட்டும் கிடைக்கும். 1/2 ப்ளஸ் 1/2 ஸ்கொயர் 4, 4 ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1/2 ஸ்கொயர் 4. இது காலையும் சேர்த்தா எவ்வளோ சாமி? அரை. அரை கூட அரை சேர்த்தா என்னது? 1. தேர்ஃபோர் அமையும். இது அமையும், வெக்டராக அமையும். அடுத்து இது பாருங்கள் சாமி. த ஹோல் ஸ்கொயர், த ஹோல் ஸ்கொயர், த ஹோல் ஸ்கொயர் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9. 0 ஸ்கொயர் 0 தான் போட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது 3 ஸ்கொயர் 9 பை 4 ஸ்கொயர் 16 ஈக்குவல் டு நடுவில் ப்ளஸ் இருக்குது சாமி. அப்போ பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கானா வேறு மாதிரி இருக்கா? இப்போ வேறு மாதிரி இருக்குன்னா 2த்தையும் பெருக்கணும். 2த்தையும் பெருக்குன்னா குறுக்க பெருக்கி ஆகணும். ஓகே. இப்போ 9 16 எவ்வளோ சாமி வரும்? 2த்தையும் பெருக்குன்னா 9 54க்கு 4 மீதி 5, 1 9 9 5 4 14, 5 9 14. இங்கே 9 9 81 ப்ளஸ் 16 16 256 ஈக்குவல் டு 200 ஒரு 280 280 ஒரு 50 330 336 337 337 பை 144 நாட் ஈக்குவல் டு 1. ஸோ வெக்டர் அமையாது. தேர்ஃபோர் அமையாது. ஓகே சாமி.